ஒருவேளை அந்த நோ சொல்லாமல் இருந்திருக்கலாமோ? ஒருவேளை அந்த நோ அப்படின்ற வார்த்தை சொன்னனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு போல். ஆனால் பிடிக்கலன்னா நோன்னு சொல்லி தானே ஆகணும். நோ மீன்ஸ் நோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொன்ன ஒரு நோனால உங்கள் உயிரே போகுதுன்னா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்ட் 5. ஒரு பொண்ணு சொன்ன ஒரு நோக்காக, நோ அப்படின்ற ஒரு வார்த்தையினால அந்த பொண்ணை கெடுத்து சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லீலைகள் செஞ்சு அடித்து கை காலை உடச்சி கொண்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த சிச்சுவேஷனை கடந்து போனால் அந்த பிள்ளைக்கு எப்படி வந்திருக்கும்? சாதாரண பீரியட் வலியே தாங்க முடியலைங்க. மாதம் பிறந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூவாக எல்லா வருஷமும் அதே தான் வருது. ஆனால் அந்த வலியை கூட தாங்க முடியல. அப்போ வருகிற வயிறு வலியை கூட தாங்க முடியல. ஆனால் அதே பிறப்புறுப்பில் நிறைய துன்புறுத்தல் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 12 பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ண சொல்ல அந்த பொண்ணோட முகத்தில் அவங்களோட சிறுநீர் கழிச்சது. அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டில் ஒருத்தர் அவங்கள ரேப் பண்ண சொல்ல இன்னொருத்தவங்க போய் சிறுநீர் கழிச்சது. இந்த படத்தோட தலைப்பு வீணா செபுலும் துஜோ ஹரி. இந்த படம் இந்தோனேஷியாவில் வெளியாக்கியிருந்தாங்க. இந்தோனேஷியாவில் நடந்த 2016 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த கதைக்குள்ளே போகணுன்னு பார்த்தா, வீணா ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற அந்த ஒரு காலேஜில் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு காதலன் இருப்பாங்க. அந்த காதலன் இருக்கிறது தெரிஞ்சும் ஒரு பெரிய இடத்துல உள்ள ஒரு பையன், அதாவது ஒரு போலீஸ், ஒரு பெரிய இடத்துல உள்ள ஒருத்தரோட அந்த பையன் இவங்களை லவ் பண்ணுவான். ஸோ இவன் பண்ணுற லவ் எப்படி இருக்குன்னா, ரொம்பவே டார்ச்சரான லவ்வாக இருக்கும், சைக்கோத்தனமாக இருக்கும். நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், ரொம்பவே ஹாஷாக இருக்கும். அவங்க போக சொல்ல கையை பிடிச்சி இழுத்து ஃபார்ஸ் பண்ணி, நீ என்னை லவ் பண்ணும், நான் உனக்கு முத்தம் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதாவது அந்த பையனோட மைண்ட் செட் பண்ண, எனக்கு வேணுன்றது எனக்கு வேணும், எதுவுமே என்னை ரிஜெக்ட் பண்ணதில்லை. இந்த சிச்சுவேஷன் ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணுது, இந்த பொண்ணு ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணுறது, எனக்கு வேணுன்றது எல்லாமே டக்குன்னு எனக்கு கிடச்சிடும், ஏன் இந்த பிள்ளை கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுவார். இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறந்து, ஒரு சின்ன கூண்டில், ஒரு சின்ன ஃபேமிலியில் அவங்க பாட்டிக்கோட, அவங்க பேரண்ட்ஸ்கோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிள்ளை நிறைய தடவை ரிஜெக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு தடவை அந்த பிள்ளை வாஷ்ரூம் போவாங்க. இவர் என்ன பண்ணிடுவார், அந்த வாஷ்ரூம்குள்ளே பூந்துட்டு வேறு யாருமே உள்ளுக்கு, எந்த பெண்மணியும் உள்ளுக்கு வராதபடிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு வெளியே பாதுகாக்க சொல்லிடுவார். எந்த பிள்ளையும் உள்ளுக்கு கூடாது, நான் உள்ளுக்கு போகணும் அப்படின்ட்டு கேர்ள்ஸோட வாஷ்ரூமுக்கு போயிடுவார். அப்புறம் அந்த அந்த பிள்ளை வாஷ்ரூம்லேருந்து வெளியே சொல்ல பார்த்துரும் இந்த பையன் இருக்கிறத. வெறும்னு வெளியே ஓடும். அப்போ தான் மறுபடியும் கையை எடுத்து பிடிச்சி முத்தம் கொடுக்குறது ட்ரை பண்ணுவார். கை கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவார். அந்த பிள்ளை முடியாது, வேணாம், என்னை விட்டுருங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் எல்லாம் மீறினோன்னே அந்த கேர்ள் என்ன பண்ணிடுறோம், அவனை தள்ளி விட்டு மூஞ்சிலே எச்சி துப்பிடும். வெளியே உள்ள கூட்டாளி, அப்புறம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க, ஏன்னா வாஷ்ரூம் போகணுன்னு வந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாருமே பார்த்துரும். இந்த பையனை கொஞ்சம் அவமானமாயிரும். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது ஏதாவது பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அவன் ரொம்ப அவமானத்தில் இருப்பான். அந்த பிள்ளை ஏதாச்சும் பண்ணணும்னு இருப்பான். கரெக்டாக இந்த பையனுங்களை பூலி பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை கையில் அடி வாங்கிட்டேன், நீனே உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூலி பண்ணுவாங்க அவங்கள. ஸோ பூலி பண்ணோன்னா அந்த பையனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். அவன் கரெக்டான நேரம் பார்த்துட்டு இருப்பான், இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணும்னு.
நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு நினச்சோன்னே செஞ்சிடணும். இப்போ எது நினச்சானோ அதை உடனே செஞ்சிடணும், அவனுக்கு டிலே ஆகக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அந்த பிள்ளைய வச்சு செய்யணும்னு நினச்சா செஞ்சான். அந்த கேர்ளை வந்து ஸ்கூல் முடிஞ்சு அவங்க அப்பா தான் ஏற்றுவாங்க, காலேஜ் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சோடனே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அவங்க போய் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாள் வந்து அவங்க அப்பாவோட பைக் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இந்த பிள்ளை என்ன பண்ணும், அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டோன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஏறி அவங்க வந்து ஒன்று போய் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்பத்து இடம், அதாவது ரொம்ப கம்பம், ரொம்ப காடான இடம், கம்பத்தில் வாழ்கிறவங்க. ஒரு பாலம் வரும், ஒரு பாலம் ஏறி இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அது வந்து ஒரு ஹைவே, அந்த அவங்க காட்டு பாதையாக போய் ஒரு ஹைவேக்கு பூந்துருவாங்க. ஸோ அந்த ஹைவேக்கு பூந்தோடனே அந்த பைக், அந்த 12 பேர் சொன்னால அந்த பையன், அதாவது அந்த பிள்ளை ரிஜெக்ட் பண்ண பையன், அவங்க கூட சேர்ந்துருக்கிற கூட்டாளி எல்லாருமே பைக்கில் வேகமாக வருவாங்க. வேகமாக வந்து அந்த பிள்ளை போதில் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் போகிறாங்க, அந்த மோட்டரை எட்டி வச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே தள்ளி விட்டோன்னே செம்ம அடி, பாய் ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கு செம்ம அடி பட்டுரும். ஸோ கீழே விழுந்தோடனேயே எல்லாமே வந்து இரும்பு கம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கீழே விழுந்தோடனேயே அவங்க ஏந்திருக்கிறதுக்குள்ளே அந்த பையனை போய் அந்த இரும்பு கம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை மண்டையிலே அடித்து அங்கே ஆன் த ஸ்பாட் சாவடிச்சிருவானுங்க. ஆன் த ஸ்பாட் மண்டையில் அடித்து சாவடிச்சுன்னு மோட்ரு அங்கேயே கிடக்கும். இந்த பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போய், இந்த பிள்ளை ஆல்ரெடி அடிப்பட்டு கால் ஆல்ரெடி உளுந்து கால் உடஞ்சிரும். ஸோ அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் ஒரு கட்டம் வரைக்கும் தான் தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா காட்டு பகுதி இருக்கும், எப்போதுமே அவங்களாம் அங்கே தான் கெதவு பண்ணுவாங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ளே போனாலும் அந்த பிள்ளையை கீழே போட்டு தரன்னு முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. வேகமாக இழுத்துட்டு போய் ஒரு கம்பி இருக்கும், கல் இருக்கும், அந்த இடத்துல வச்சு அட்டின்னு மூஞ்சை வச்சு அடிப்பான். மூஞ்சை தேய்ப்பான், அடிப்பான். அந்த மூஞ்சை வந்து செதஞ்சிரும். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுறியா? ரிஜெக்ட் பண்ண உன் மூஞ்சை நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? இவ்வளோ அழகாக இருக்கிறனால தானே நீ இவ்வளோ திமிரு காட்டுற, என்னை ரிஜெக்ட் பண்ண. இந்த அழகை யாருமே அனுபவிக்க முடியாதபடிக்கு நான் சதைச்சி காட்டுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி சதைஞ்சு போனோன்னே அந்த பிள்ளை வந்து ரொம்ப வலிக்குது என்னை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுருன்னு கத்தும். அவள் விட்டுருன்னு கத்திக்கிட்டே இருப்பா. இவன் வந்து அவளை இப்படி திருப்பாலையை திருப்பி போட்டுட்டு அவன் முடியாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுவான், தொடாதீங்கன்னு. அவள் இந்த கையை உடச்சிருவான். அவள் அழுவா, எனக்கு வலிக்குதுன்னு அப்படி கத்தி அழுவான். அப்புறம் அந்த கை போயிடுச்சுட்டு இந்த கையில் அவள் ட்ரை பண்ணுவாள், இந்த கையை உடச்சி விட்ருவான். அப்படி உடச்சி கையை எப்படி உடச்சி நொறுங்கி போய் இந்த சைட்டு உடச்சிருவாங்க. உடச்சிட்டு போட நகர முடியும் வழியில் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையை ரேப் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ரேப் பண்ணுவான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரேப் பண்ணுவான், அப்புறம் மூணாவது ஒருத்தர் ரேப் பண்ணுவான். ஹீரோ ரேப் பண்ண சொல்ல ரேப் பண்ணிட்டு அவன் ரேப் பண்ண இடத்துல அந்த பிள்ளையோட பெண் உறுப்புலே அவன் சிறுநீர் கழிப்பான். அவன் யூரின் போவான். அந்த இடத்துல ரேப் பண்ணதுக்கப்புறம் யூரின் போனோடனே மறுபடியும் அந்த பிள்ளைய இன்னொருத்த வந்துட்டு ரேப் மாற்றி 12 பேர்கிட்ட ஒருத்த விட எல்லோரும் ரேப் பண்ணுவானுங்க. ரொம்பவே மோசமாக நடந்துப்பானுங்க. அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு கடத்தில் அவளுக்கு சவுண்டு வராது. செத்துட்டான்னு திரும்பி பார்ப்பாங்க, அவன் செத்துருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவானுங்க, அவளுக்கு காலை தூக்கி இப்படி உடச்சிருவானுங்க. காலை உடச்சிருவானுங்க, அவங்க எங்கல் உடச்சிருவானுங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவள் ஸ்டில் உயிரோடு இருப்பாள், வழியில் உயிரோடு இருப்பாள். என்னை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு கல்லில் வேகமாக அடிப்பான். அடிச்சுட்டு அவள் கையை இப்படி நீட்டி, அவள் ஆல்ரெடி இப்படி கையை உடச்சி தான் போட்டிருக்கான். ஸோ அந்த கையை அவள் ஃபோர்ஸ் பண்ணி மடக்கி நீட்டி அவளோட கையை அவன் நீட்டி வச்சுட்டு அந்த கையிலே எல்லா மோட்டரும் ஏற சொல்லுவான். எல்லா மோட்டரும் அந்த கையிலே ஏறணும், எல்லா மோட்டரும் அந்த காலில் ஏறணும். எல்லா மோட்டரும் கை காலில் ஏறி போவோம். ஒட்டஞ்சூர் அப்படி நொறுங்கி போயிடும் அவள் எலும்பு. அப்புறம் அவள் செத்துருவாள். உடம்புல வந்து உயிர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு பாய் ஃப்ரெண்டு அவங்களும் அடிப்பட்டாங்கன்னா அந்த ஹைவேல வந்து அடிப்பட்ட மாதிரி செட்டப் பண்ணிடுவானுங்க. அடிப்பட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டும் அடிப்பட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் உடச்சி சைடில் போட்டு இதனால தான் அவன் அடித்து செத்து. ஆனால் மூஞ்சி அப்படி சதஞ்சு போய் கிடக்கும், அவ்வளோ துறவாக இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். அப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா மறுநாள் காலைல வந்து வேலைக்கு, ஏன்னா அது ரொம்ப லேட் நைட்.
ஸோ யாருமே அந்த டைம் பார்த்துருக்க மாட்டாங்க. மறுநாள் காலைல வந்து பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். எல்லாம் வெட்டி போய் பார்ப்போம். பார்த்தா இவங்களும் ஹீரோயினும் வந்து செத்து கிடப்பாங்க. செத்து கிடந்தோன்னே ஆக்சிடென்டால் தான் செத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே துத்து பண்ணிடுவாங்க. ஒழுங்காக போயிட்டு சவ பரிசோதனை எதுவுமே பண்ண மாட்டாங்க. போய் துத்து பண்ணி ஆக்சிடென்டால் தான் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அந்த பாடியை வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே, அவங்க பாட்டி ரொம்ப அந்த அந்த பிள்ளைக்கோட க்ளோஸ். ஸோ அந்த பாட்டி தான் அந்த பணத்து பாடி வந்து குளிப்பாட்டுறதுக்கு போவாங்க. பார்த்தா அப்படி அங்கங்கேயும் கீறி மூஞ்சி செதஞ்சு போய் கிடக்கும். பாட்டி பார்த்தோன்னே இன்னும் இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்காளான்ட்டு பாட்டி உடம்புல கை வைப்பாங்க. சக்கீட் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். எப்படின்னா எனக்கு வலிக்குது அந்த தேம்பி எனக்கு வலிக்குது எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது. அந்த அவள் வாய்ஸ்லேருந்து அந்த பாட்டிக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே வலிக்குது அங்கே பாடி அப்போ வலிக்குது. அவன் பாட்டி தொடர எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லுவாள். மூடி இருக்கிற எல்லாம் பொருவெல்லாம் எடுத்து போவாங்க. உடம்பு இப்படி செதஞ்சு குரண்டி வச்சுருப்பானுங்க. ரொம்பவே சகிச்சிக்க முடியாத அளவுக்கு குரண்டி வச்சுருப்பானுங்க. பாட்டி பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே இது ஆக்சிடென்ட் ஐயா இந்த மாதிரி இருக்குது உடம்பு. அப்போ அவள் பேசுறது எனக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு உடனே பாடியை மூடிட்டு அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க, எனக்கு இன்னமும் அவள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்த மாதிரில உடம்புலாம் இப்படி இருக்குது, யாரும் செதைச்ச மாதிரி இருக்குது, யாரும் வேணும்னே அவள் உடம்பு செதைச்ச மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் பேசுகிறா என்கிட்ட, எனக்கு அந்த சத்தம் கேட்குது, அவள் வலிக்குது அழுவுறா, எதுனாலையா இருக்கும், உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகுது, ஏன் அவளோட குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது, அவள் வலிக்குதுன்னு சொல்கிறான். உடனே வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீ அது கூட ரொம்ப க்ளோஸ், ஸோ அவள் இறந்தது அவங்களால ஏற்றுக்க முடியல, அதனால தான் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறப்புக்கு வந்தோடனே பிள்ளைக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோன்னா அந்த பிள்ளையோட ரூமுக்கு போய், அந்த ஹீரோயினோட ரூமுக்கு போய் அதோட திங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும், அழுவும், என்னை விட்டுட்டு போயிட்டேன். அவங்க 2 பேரும் எப்படின்னா ரொம்ப அப்படியே நகமும் சதையும் போல் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அவங்க 2 பேரும். ஜாமான் எடுத்து பார்க்க சொல்ல ஒரு சென்ஸ் பண்ணும், அவங்க இருக்கிற மாதிரியே சென்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பயந்துட்டு திரும்பி பார்க்கும், திடீர்னு பயந்துட்டு திரும்பி பார்க்கும், அந்த மாதிரி செய்யும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஏதோ ஜாமாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னே ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனோன்னே அந்த ஜாமாவை பிடிச்சி அழுதுகிட்டே இருப்பாள், ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் திடீர்னு என்னமோ ரூமுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணால் அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் வந்து இறந்தாங்களே ஹீரோயின், அவங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு உடம்புல வந்து ஒரு ஆவி பூந்துருக்கும். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க சொல்ல, நீ யாரு, ஏன் இந்த பிள்ளையோட உடம்புல பூந்துருக்கன்னொன்னே அப்படி தேம்பி அப்படி ஒரு மாதிரியான குரலில் தேம்பி அழுந்து, நான் தான் வீணா, ஆக்சிடெண்ட்டில் சாவல, என்னை கொன்னுட்டானுங்க, என்னை கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டானுங்க, எப்படிலாம் ரேப் பண்ணானுங்கன்னு சொல்லுவாள். எப்படிலாம் ரேப் பண்ண சொல்ல என்னெல்லாம் பண்ணானுங்க ஒவ்வொன்றையும் அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளே பூந்து அந்த ஆவி சொல்லும். அந்த வீணான்ற பிள்ளை இறந்துச்சுல, கொடூரமாக ரேப் பண்ணி அந்த பிள்ளையோட ஆவி சொல்லும். அப்போ பேரண்ட்ஸ் அழுவாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்பயும் நம்மக்கிட்ட வந்து ஆக்சிடென்ட் சொல்லி மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தேம்பி அழுந்து அப்படி ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அழுவோம். உண்மையிலேயே அதை அழுவு சொல்ல ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த சினிமாவில் போட்டிருப்பாங்க அந்த மூவியில். ஸோ இந்த எவிடன்ஸ் வச்சுட்டு மறுபடியும் இந்த கேஸை வந்து பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டு ரீஓப்பன் பண்ண சொல்ல வந்துட்டு அந்த பண்ணுற ப்ராசஸில் வந்துட்டு மொத்தம் ரேப் பண்ண 12 பேர்த்தில் ஒரு 8 பேர்கிட்ட பிடிப்பட்டத்தில் வந்து ஒரு 7 பேர், அந்த 7 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை, அதனால சாகிற வரைக்கும் அவங்க வந்து ஜெயிலே தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க தண்டனை. அதில் வந்து ஒரு பையனுக்கு வந்து வயசு குறவுனால ஒரு 8 வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருந்தால் போதும் அப்படின்ற தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் மிச்ச பேர் அந்த மெயினாக அந்த க்ரைம் பண்ணவங்க இப்போ வரைக்கும் எங்கே போனாங்கன்றது தெரியல. நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய விஷயம் வரும். ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒழுங்காக செய்யலை, போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்ல உங்களுக்கு தெரியாது ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ரேப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ண, அது மாதிரி நிறைய இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து அந்த ப்ராசஸில் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஆவி போய் அந்த கொன்ன பையனை போய் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடும், டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு நடக்கிற டார்ச்சர்லேயும் தெரிஞ்சிடும் இந்த பையன் தான் அந்த பிள்ளையை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல பணக்கார பேரண்ட்ஸ்னால அந்த பையனுக்கு வேறு இடத்துல வந்து வேறு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த படத்தில் என்ன காட்டுவாங்கன்னா அந்த பேய் வந்து அந்த பையனை கொன்னுட்ட மாதிரி காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கொன்னுச்சா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியல. நிறைய ரூமர்ஸ் வருது. நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வந்து செத்துட்டான். இன்னொரு ரூமர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான், வேறு பேரில் வேறு முகத்தில் ஃபேஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிட்டான், வேறு ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த படம் வெளியானதுக்கப்புறம் இந்த கேஸை மறுபடியும் எடுத்தாங்க. இந்த கேஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டும் இப்போ அந்த ஆவி புந்து பேசினாங்க தெரியுமா, அந்த ஃப்ரெண்டுக்கும் ஒரு வகையான லிங்க் இருக்குது, அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு வகையான ரூமர்ஸ் போணுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காத ஒரு கேஸாகவே இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது கேட்கவே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கவே. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் தேடி பாருங்கள், வீணா செப்லும் துஜுஹரி. ஸோ அவ்வளோதான் இன்னியோட ஸ்டோரி டெல்லிங். நன்றி, வணக்கம்.